ஒன். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. பேர் ராமஜோதி சார். நான் பாண்டிச்சேரி. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. தோல்வியாதி. இந்த தோல்வியாதி பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தூங்க முடியாது சார். படுத்தா உடம்பு அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். புரண்டு கூட படுக்க முடியாது. உடம்பு ஃபுல்லாக காயமா இருக்கும். அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நான் வச்சு கை வச்சியோ இல்லை ஏதாவது சில நேரங்கள்ல சொரிஞ்சா ரத்தமா வரும். செதிலா வரும். என்னால கையால வச்சு சொரிய முடியாதுன்றதுனால சீப் எடுத்து கூட சில நேரத்தில் நான் பண்ணிப்பேன். ஸோ வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு பசங்க எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. நான் 10 வருஷமா நிறைய ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். ப்ராடக்ட்னா மருத்துவம் எந்தெந்த மருத்துவம் எல்லா மருந்துகளையும் நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த மருந்து எனக்கு வந்து முழுமையான தீர்வு தரல. இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பான சுச்சுவேஷன்ல நான் இருக்கும்போது தான் மற்ற கம்பெனில சப்ளிமெண்ட்ஸும் சாப்பிட்டுருக்கேன். நிறைய சப்ளிமெண்ட் எடுத்திருக்கிறேன். மருந்து எடுத்திருக்கிறேன். அலோபதி எடுத்துக்கிறேன். ஆயுர்வேத மாத்திரைகள் எடுத்திருக்கிறேன். எதுவுமே எனக்கு பூரண குணத்தை வந்து தரல சார். அதனாலதான் இது கொடுக்கும்போது நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா சார். இந்த அஸ்டோனியா ஒன்றுன்னு ஒரு ப்ராடக்ட் சம்பந்தமா மிஸ்டர் சிவராஜ் குணபாண்டியன் சார் வந்து என்னை அப்ரோச் பண்ணி என்ன ப்ராடக்ட் கொடுத்தாங்க? அது பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்பிடி ஜூஸ் சார். எஸ்பிடி ஜூஸ் கொடுத்தாங்க. ஆமா. அதுக்கு அடுத்தது ஏவிபிடி ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லிவர் ஒன். இது நான் சாப்பிட்டு 3மே சாப்பிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து அவ்வளோவா குறையல. அதன் பிறகு இதை வந்து விவேக் சார் கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி இருக்கு, 1 மாசம் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு பெரிய சார் ரிசல்ட் இல்லைன்னு சொன்ன பிறகு இது கூட ஏனெனோ ஒன்று சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பிறகு நான் அதை சாப்பிட்டேன். ஒரு 15 நாள்ல இந்த ஏனெனோ மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசமா இந்த ஏனெனோவும் அது கூட சேர்த்து சாப்பிடுறேன். எஸ்பிடிசி ஜூஸ், ஏவிபிடி ஜூஸ், லிவர் ஒன்று, ஏனெனோ நானும் சேர்த்து சாப்பிடுறேன். நானும் டெய்லி சாப்பிடுறேன். டெய்லி 2 வேளை சாப்பிடுறேன். இந்த சாப்பிடும் போது என்னுடைய உடம்புல ஏற்பட்டு இருக்கிற மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். இது என்னுடைய பழைய உடம்பு உங்களுக்கு நான் காட்டுறேன். பழைய உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க கருப்பா புண்ணா இருக்கும். ஆமா சார். ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கும். உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஃபுல்லா இஷ்யூஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்படி முடியெல்லாம் தூக்குனா அப்படியே ரோஸ் கலர்ல அப்படியே தண்டிச்சு வந்து தண்டிச்சிருக்கும். அப்படியே செதிலா விழும். ஆனா இன்னைக்கு வந்து ஸ்கின்னே சூப்பர் ஆயிடுச்சு. இப்படி கையால தொட்டா இப்ப நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்லாம் நல்லா ஆயிடுச்சு. முடிக்கு மேலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காது ஓரத்துல பயங்கரமா வந்து செவட்ட கடி மாரி ரவுண்டா இருக்குல்ல, எதுவுமே இல்லை. இப்ப ஸ்கின் வந்து நார்மல். இது வந்து பாத்தீங்கன்னா புண்ணு இருந்த இடம்லாம் என்ன ஆயிடுச்சு, டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. இப்ப அதோட தழும்பு தான் இருக்கே தவிர அரிப்பு இல்ல, ஸ்கின் இஷ்யூஸ் இல்ல, அந்த தோல் வியாதி சுத்தமா மறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 month 3 monthல இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட். எனக்கு கட்டாயமா சார். இதுதானே சொல்ல வந்தீங்க. 100% இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் லைஃப்ல நான் பார்த்தது வந்து அஸ்டோனியாவில் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை எடுத்த பிறகு என் ஃபேமிலியில பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. எங்க ஒய்ஃபு பசங்க எல்லார்ட்டையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எனக்கே வந்து காலையில எழுந்தா பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். என்னடா நமக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி. இன்னைக்கு அது மாறி காலையில எழுந்தா ஆக்டிவா வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்றது, ஒரு வாக்கிங் போறது, வீட்டில் இருக்கிற வேலைகளை சுகமா பண்றது. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த முகம் காமிக்கிறேன். இந்த முகம் வந்து டோட்டலா வந்து பாருங்க, இங்கெல்லாம் வந்து ஃபுல்லா கருப்பா இருக்கும். எல்லாமே வந்து புண்ணு. இந்த இடத்துல வந்து ஃபுல்லா அந்த முடியெல்லாம் வந்து அப்படியே கருப்பு, அது அப்படியே நெத்திலாம் இருக்கும். ஃபுல்லா நெத்திலா இருக்கும். எல்லாமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப முடியல தூக்கி காமிக்கிற ஒண்ணுமே இல்லை பாருங்க ஸ்கின்ல. சார் இந்த முடி இப்படி தள்ளனா அப்படியே பவுடர் மாதிரி கொட்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முடியல நம்ம எல்லாம் தொடுறோம். அன்னைக்கு வந்து தொடுறதுக்கே மனசு வராது, கிட்ட போறதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சூப்பரா ஆயிட்டாங்க. வேற இந்த அளவுக்கு உடம்புலாம் காமிச்சு டெஸ்ட் பண்ணி சார். நான் வந்து இதுக்காகவே நான் வந்து ஃபுல் அண்ட் சட்டை தான் சார் போடுவேன். ஓகே. இன்னைக்கு வந்து சட்டையை கழட்டி காட்டுறேன்னா அது அஸ்டோனியா கொடுத்த தைரியம் தான் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்களோட டெஸ்டிமோனி வந்து நிறைய பேருக்கு யூஸா இருக்கட்டும். கட்டாயமா சார். இது